திமுகவிற்கு சிம்ம சொப்பனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை இன்னுமே தொடர்ந்து வந்து திமுகவினர் எம்ஜிஆர் அவர்களை திட்டிட்டு இருக்காங்களே சார், என்ன காரணம்? எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரபலம், அந்த முகம் வந்து இல்லை அப்படின்னா இன்றைக்கு எப்படி நாம் தமிழரோ அந்த மாதிரி போயிருக்கும் திமுகவும். நியாயமாக பார்த்தால் எம்ஜிஆருக்கு வழிவிட்டு கருணாநிதி அவர்கள் பின்னால போயிருக்கணும், அவருக்கு பின்னால் நின்று இருக்கணும். ஆனா அவர் வந்து கருணாநிதி அவர்களுடைய சுயநலம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் காரணமாக அவர் வந்து திமுகவில் இருந்து அவர் வெளியேற்றப்படுறாரு. சின்ன பிளவுகளை கூட மக்கள் மத்தியில ஆளுகின்ற திமுக அரசு வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து கட்டமைக்கிறாங்களே, காரணம் என்ன? இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தினா தான் அவர்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகளை அவர்கள் திசை திருப்ப முடியும். சட்டமன்ற தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2021 வெறும் வந்து 4 முதல் 5% வாக்குகள் குறைவாக பெற்றுதான் அதிமுக கூட்டணி தோல்வி தழுவுது. ஆனா முதல்வரா இவரை ஏற்பாங்களா 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வேற யாரு அரசியலுக்கு வந்து வர்றா? விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது. ஊழலை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் விஜய் வந்து பேசல. ஊழல்ங்கிற வார்த்தை இவர் எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறாரா? ஏன்னா பயன்படுத்த மாட்டார், ஏன்னா இவரே அதுக்கு தான் வராரு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. திமுகவுடைய சிம்ம சொற்பனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். ஆனா இவ்வளவு நம்ம சிம்ம சொப்பனம், திமுகவிற்கு சிம்ம சொப்பனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை இன்னுமே தொடர்ந்து வந்து அவர் செய்த நன்றிகளை வந்து மறந்து திமுகவினர் எம்ஜிஆர் அவர்களை திட்டிட்டு இருக்காங்களே சார், என்ன காரணம்? எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாள் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. அதாவது எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த திரை கவர்ச்சி, அந்த செல்வாக்கு, இது எல்லாவற்றையுமே இந்த திராவிட இயக்கத்திற்காக அவர் பயன்படுத்தினார், திமுகவுக்காக பயன்படுத்தினார், அந்த திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்காக வந்து அவர் பயன்படுத்தினார். அண்ணா வந்து அதான் சொல்லுவாராம், அவங்க சும்மா ராமச்சந்திரன் முகத்தை மட்டும் காட்டு போதும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவிற்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக அவர் வந்து இருந்தார். நம்ம அந்த இருவர் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், எம்ஜிஆரை பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அவ்வளவு செல்வாக்கு மிக்க நபர். கருணாநிதி அவர்களுடைய சுயநலம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் காரணமாக அவர் வந்து திமுகவில் இருந்து அவர் வெளியேற்றப்படுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவால் வெற்றி அப்படிங்கிறது நினச்சே பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 1977 முதல் தேர்தலை சந்திக்கிறாரு எம்ஜிஆர். அதில் திமுக வந்து முதல் முறையாக வாஸ் அவுட் ஆகுது. 2 முறை ஆட்சியில் இருந்ததற்கு பிறகு திமுக வெறும் 48 சீட்டுகளுக்கு குறைவாக ஜெயிக்கிறாங்க. 48 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. சரி, அடுத்த தேர்தலில் ஏதாவது இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக வெல்லும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இறங்கும் முகமாவே தான். ஆமாம், அடுத்த தேர்தலுங்கிறது மிகப்பெரிய படுதோல்வி. 37 தொகுதி. அதுவும் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களை வந்து அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு காரணம் என்னன்னா சாணக்கியன் மாதிரி ரொம்ப கீழே இறங்கி யோசிப்பார் அவர். அதாவது எதிரிகளை வந்து எப்படியாவது வீழ்த்திடணுங்கிறதுக்காக எந்த லெவலுக்கு இறங்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறதுல சாணக்கியன் அப்படின்னா நம்மளாம் பாசிட்டிவா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, அவர் சாணக்கியனோட மாதிரி கொஞ்சம் கீழே லெவல்ல யோசிப்பாரு. அதாவது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 114 தொகுதிகளை கொடுக்குறாரு திமுக. 114 தொகுதிகளை கொடுத்துட்டு இவங்க வெறும் 112 தொகுதியில் தான் போட்டிடுறாங்க. அந்த 1980 தேர்தலில் 77 ஒரு முறை தோல்வி தழுவினதுக்கு பிறகு அதுலேருந்து பாடம் கட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த முறையும் அதே போல் படுதோல்வி அடைச்சிட்டோம்னா கட்சியை காணாமல் போயிடும்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வந்து லீடு கொடுக்குறாரு. திமுக பிரதான கட்சியாக இருந்த நிலையிலும் கூட, ஏன்னா 112 தொகுதினா உங்களுக்கு மெஜாரிட்டி கூட கிடைக்காது, அத்தனை தொகுதியில் ஜெயிச்சாலுமே மெஜாரிட்டி கிடைக்காது. இருந்தாலும் எம்ஜிஆரை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸுக்கு 114 தொகுதிகளை கொடுத்து இவங்க திமுக வெறும் 112 தொகுதிகளில் நிற்கிறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய படுதோல்வி, 69 சீட்டுகளை ஏதாவது ஜெயிக்கிறாங்க. அப்போ என்னன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிறவரை வீழ்த்தவே முடியல இவங்கனால. கருணாநிதி வந்து ஆனால் பாருங்கள் எவ்வளோ தூரம் கணிச்சிருக்கிறாரு பாருங்கள். இவர் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தால் நிச்சயமாக கருணாநிதி காணாமல் போயிருப்பார். அதனால் எப்படியாவது அவரை வெளியேற்றலாம், அதனால் எவ்வளோ பின்னடைவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியேற்ற நிலையில் எம்ஜிஆர் ஒரு பெரிய சக்தியாக உருவாகிட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் காணாமல் போயிடுச்சு. அப்போ எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவர் இருக்கிற வரைக்கும் திமுகவால் எதுவுமே செய்ய முடியல.
அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்த நிலையில் அதாவது என்ன சொல்கிறதுனா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்கிறாங்களே தொடர்ந்து தோல்வி தலைவராக இருக்கிறாங்க. கருணாநிதி சந்தித்த தோல்வி யாருமே சந்திக்கலை. அவ்வளவு மோசமான தோல்விகளை சந்தித்து எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து அவர் இருக்கிற வரைக்கும் வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக இருந்து மறைஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆட்சி காலத்துலேயுமே நிறைய அதாவது இப்போ கருணாநிதி அவர்கள்லாம் வந்து பழி வாங்கக்கூடிய நிறைய நடவடிக்கைகளை செய்வார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த அவர் சார்ந்த அந்த திராவிட சித்தாந்தம் இந்த அண்ணாவின் கொள்கையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து அவர் வந்து மறைஞ்சிருக்கிறார். கண்டிப்பாக சார். ஆனால் இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கும்போது அவர் இருந்ததுனால தான் கட்சி வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஆலமரமாக தோன்றி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன நன்றி உணர்வு கூட திமுகவினருக்கு இல்லாமல் இருக்கே சார். நிச்சயமாக திமுக அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி தான். அது வந்து ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் உங்களுக்கு வந்து சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்த கட்சி. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய மிருக பலத்தோடு இருக்குது. 2வது இடத்துல யாருமே இல்லை, 2வது இடத்துக்கு யாருமே வர முடியாது. அப்படி இருந்த நிலையில் இவர்கள் கொள்கையை சொல்லி தான் மக்களை சேர்க்குறாங்க. திமுக அண்ணா அவர்கள் கொள்கையை சொல்லி மக்களை திரட்டும் போது எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரபலம் அந்த முகம் வந்து இல்லை அப்படின்னா இன்றைக்கு எப்படி நாம் தமிழரோ அந்த மாதிரி போயிருக்கும் திமுகவும். எம்ஜிஆர் சேர போய் தான் அந்த கட்சி வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்தது. அதாவது அரசியலே தெரியாதவர்கள்ட்ட போய் சேர்ந்தது. அரசியல் தெரிஞ்சவங்க ஊருக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியோ அது மாதிரி தான். அப்போவும் அப்படி தான். இன்றைக்கே அரசியல் தெரியலன்னா அன்றைய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழலில் சோறு எங்கே கிடைக்கிது, சாப்பாடு எங்கே கிடைக்கும், அப்படி தான் மக்கள் யோசிப்பாங்க. அன்றைக்கு வந்து வெகுஜன மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் திமுகவின் பக்கம் திரண்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர். அவர் வந்து கட்சியினுடைய சின்னங்களை அணிஞ்சு திரைப்படத்தில் நடித்தார். கட்சி கொடியை வந்து திரைப்படத்தில் பயன்படுத்துவார். இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சாதாரண மக்களிடத்தில் அரசியல்னா என்னன்னே தெரியாத மக்களிடத்தில் போய் திமுகவை கொண்டு போய் சேர்த்தது. திமுக அதுதான். அதாவது எம்ஜிஆர் நியாயமாக பார்த்தால் எம்ஜிஆருக்கு வழிவிட்டு கருணாநிதி அவர்கள் பின்னால் போயிருக்கணும், அவருக்கு பின்னால் நின்று இருக்கணும். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஒரு தந்திரமாக அடிக்கடி எல்லாரும் சொல்கிறது மாதிரி கரையான் புட்டுக்குள்ளே வந்து கருணாகம் பூந்த மாதிரி எல்லா தலைவர்களும் அந்த டாப்பில் இருந்த எல்லா லீடர்ஸையும் வந்து ஓரங்கட்டி ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் துணையோடு தான் இவர் முதலமைச்சர் பதவிக்கே போகிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே எம்ஜிஆர் இவரே நீக்கிறாரு. அப்போ வந்து அரசியல் அதிகாரம் தனக்கு கிடைக்கணும், தங்கள் குடும்பத்தினருக்கு கிடைக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவார் கலைஞர் அப்படிங்கிறத தான் அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு வந்து காட்டுது. கண்டிப்பா சார். எம்ஜிஆர் இருந்த இடத்தை அதுக்கு அடுத்தபடியா பூர்த்தி செய்தவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அதற்கு பின்பு இப்ப எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க அந்த இடத்தை வந்து சரிவர பராமரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடம் வந்து இருக்குது. உண்மையாவே சரிவர கொண்டு போறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? கண்டிப்பாக. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். அந்த நேரத்தில் வந்து திமுக தொடர்ந்து தோல்விகளை தழுவுனது நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவங்க கொடுத்த ஒரு அடி இருக்குல்ல, அதை பற்றி நாம் வந்து பேசணும். 1990 தேர்தல் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக வந்து மொத்தத்துக்கே திமுக கூட்டணியே 7 இடத்துல தான் ஜெயிக்குது. திமுக வந்து வெறும் 2 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. எம்ஜிஆரிடம் தான் அவர்கள் அடி வாங்கினாங்க அப்படின்னு இல்லை. ஜெயலலிதா அவர்கள் அடிச்சாட்டி எம்ஜிஆரோட கடுமையான அடியை வந்து கொடுத்தாங்க 90 தேர்தலில். வெறும் கருணாநிதி அவர்களும் எழும்பூரில் வந்து பருதி இளம்பழுதி அப்படிங்கிறவரும் ஜெயிக்கிறாங்க. அது பருதி இளம்பழுதி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேண்டிடேட் ஜான் பாண்டியன். அதனால வந்து அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப டஃப் ஃபைட்டில் ஜெயிக்கிறார். இல்லைன்னா அங்கும் கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சிருப்பார். அப்போ என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு அவங்க கொடுத்த அடிங்கிறது ரொம்ப மரண அடி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி முன்வைக்கக்கூடிய அந்த பல கேள்விகளுக்குமான பதில் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வரலாற்றிலே இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2ஆக பிளவுபடுதில்ல, ஜே அணி ஜா அணி அப்படின்னு பிளவுபடும் போது ஜெயலலிதா அவர்களுக்கே அந்த காலத்தில் இப்போவாவது பல ஜென்ரேஷன் மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய கவர்ச்சிகரமான ஒரு முகம், ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் அவங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க வாங்கின வாக்குகள் வெறும் 22% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா ஜே அணி ஜாயினி பிரிஞ்சதுனால அவங்க ஜானகி வந்து அவங்க வந்து 9% எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வெறும் 22% வாக்குகள் தான் வாங்குறாங்க. அப்போ என்னென்னா எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் லீடராக இருந்தாலும் அந்த சர்வைவல் அப்படின்னு வரும்போது, அந்த டிரான்ஸ்பரன்சி ஒரு லீடர்ஷிப் மாற்றம்னு வரும்போது இந்த மாதிரியான நெருக்கடிகளை சந்திச்சு தான் ஆகணும். அப்படியே சந்திச்சு கடந்து வந்து தான் வர முடியும். அதற்கு ஜெயலலிதா அவர்களும் உதாரணம். அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகராக இருந்தும் கூட அவங்க 22% தான் வாங்கினாங்க. அப்போ அதற்காக அதனை நாம் வந்து தோல்வின்னு சொல்லிட முடியாது. அதே அடுத்த தேர்தல்கள் 1990 மரணடியை திமுக கொடுக்குறாங்க. திமுக 2 இடத்துக்கு போயிருது.
அப்போ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி தான் வந்து வரும். அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 225 சீட் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலில் வந்து தோல்விகள் கிடைக்கிறத வைத்துக்கொண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமி 11 முறை தோல்வி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிம்பம் தான். அது எலெக்ஷனே அவர் வந்து முதல் இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விங்கிறது அவருக்கு முதல் தோல்வி. அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விங்கிறது அவருக்கு முதல் தோல்வி. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரே தோத்தார். திமுக வந்து சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சின நிலையில கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது எம்ஜிஆர் தோல்வி அடைஞ்சார். அங்கே திமுக கூட்டணி தான் ஜெயிச்சாங்க. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். சட்டமன்ற எலெக்ஷனை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த சட்டமன்ற தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2021 வெறும் வந்து 4 முதல் 5% வாக்குகள் குறைவாக பெற்று தான் அதிமுக கூட்டணி தோல்வி தழுவுது. இது வந்து அதிமுக வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய தோல்விங்கிறது இதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதாவே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க போட்டியிட்ட தொகுதியில். அதாவது இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய தொகுதியில் வலுவான ஒரு லீடராக இருக்கிறார். அண்ணா கூட அவருடைய காஞ்சிபுரம் தொகுதியில் தோல்வி தழுவி இருக்கிறார். காமராஜர் தோல்வி தழுவி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று கொண்டு வர நம்ம பார்க்க முடியுது. அப்போ வந்து என்னென்னா லீடர்ஷிப் டிரான்ஸ்பரண்ட் வரும்போது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க தான் செய்யும். ஓவராலாக பார்க்கும்போது அந்த கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இன்னும் அவர் தலைமையில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. யார் விலகினாலும், ஓபிஎஸ்ஓ, டிடிவி தினகரன், சசிகலா யார் விலகினாலும் அந்த கட்சி வந்து உருக்குலையில் சீர்குலை. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கூட ஜானி ஒரு பெரிய பிளவாக இருந்தது. அவ்வளோ பெரிய பிளவெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த கட்சி சந்திக்கலை. சின்ன சின்ன ஓபிஎஸ்க்கு என்ன ஆனா அந்த சின்ன சின்ன பிளவுகளை கூட மக்கள் மத்தியில ஆளுகின்ற திமுக அரசு வந்து அதை ஒரு பெரிய விஷயமா வந்து கட்டமைக்கிறாங்களே, காரணம் என்ன? ஒருவேளை அதிமுகவை முடக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கு. இல்ல, அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு தானே இந்த விஷயம். இதை எப்படியாவது பெருசுபடுத்தி கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஜே அணி ஜா அணியா பிரிந்ததெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா? அந்த நிலையெல்லாம் தெரியாதா? அதையும் தாண்டி வெற்றி பெற்று இப்ப அதிமுக எந்த நிலையில இருக்காங்க, இப்பயுமே கிட்டத்தட்ட 67 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எதிர்கட்சியா இருக்காங்கன்றது அவர்களுக்கு புரியலையா? இல்ல, அவங்க இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தினா தான் அவர்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகளை அவங்க திசை திருப்ப முடியும். அதிமுகவில் பிளவு, இப்போதும் அதிமுக கொண்டு அவங்க பயக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார், தான் ஒரு தொண்டன், பெரிய தலைவன் இல்லைன்னு இருக்கார். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து ஹீரோங்கிறது இரட்டை இலை சின்னம் தான். அந்த எலெக்ஷனில் கூட ஜே அணி ஜா அணி வந்து ஜெயலலிதா குறைவான வாக்குகள் பெற்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சின்னம் இல்லை. அது இரட்டை இலை இருந்திருந்தால் அப்போதே திமுக காணாமல் போயிருக்கும். எனவே இரட்டை இலைங்கிற அந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அந்த சின்னத்தை தவிர்த்து விட்டு வேறு ஒரு அரசியலுங்கிறதே கிடையாது. அதனால் இந்த வரக்கூடிய தேர்தலும் அதே மாதிரி தான். இரட்டை இலை சின்னம் எடப்பாடி அவர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த கட்சி எடப்பாடி அவர்களிடம் இருக்குது, கட்சி கொடி இருக்குது, கட்சியின் அலுவலகம் அவர்கிட்ட தான் இருக்குது. பெரும்பாலான தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி தான். எடப்பாடி ஓபிஎஸ் பின்னாடி யார் தொண்டர்கள்னு சொல்லி யார் இருக்கா அதை தான் பார்க்கணும். அது இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் கூட அரசியல் ஆதாயத்திற்காக எப்படினாலும் மாறுவாங்க. பட் தொண்டர்கள் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர்கள் பக்கம் தான் போவாங்க. இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் சொல்கிறார், ஓபிஎஸ் துரோகம் செஞ்சுட்டார், அவர் பின்னாடி ஒரு நாள் நாங்கள் போக மாட்டோங்கிறார். இதே டிடிவி தினகரன் அதிமுக பொதுச் செயலாளர் போட்டால் தொண்டர்கள் முதல்ல ஏற்றுக்கொள்வாங்களா, கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வாங்க? அப்போதான் உண்மையான பிளவே ஏற்படும். சசிகலா வந்து அதிமுகவின் தலைமையை பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அதிமுக எவ்வளோ பெரிய கொந்தளிப்புகள் நடந்தது தெரியுங்களா? தீபா வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய க்ரௌடு சேர்ந்துச்சு. ஏன்னா யாராவது வந்து இவர்களிடம் இந்த கட்சியை காப்பாற்றிட மாட்டாங்களா? சசிகலா அவர்களுடைய குடும்பத்திடம் கட்சி போச்சு அப்படின்னா அது ஒரு ஜாதி கட்சியாக சுருங்கிரும், அது ஒரு மன்னார்குடி கட்சியாக மாறிடும், அது வெகுஜன கட்சியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த தொண்டர்கள்லாம் அவ்வளோ தூரம் கதறினாங்க. அவங்கெல்லாம் தீபா பின்னாடி எவ்வளோ பெரிய க்ரௌடு சேர்ந்துச்சு. ஏன்னா இவங்களை யாராவது ஒருத்தவங்க வீழ்த்தணும், இவங்க இந்த குடும்பம் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் அதிமுகவினுடைய தொண்டர்களின் மனநிலையாக இருக்குது. இப்போ மீண்டும் வந்து இப்போ டிடிவியோ இல்லை இவங்களோ வந்தாங்கன்னா அந்த தொண்டர்கள் முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ எடப்பாடி எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஜாதியெல்லாம் கடந்து, எல்லா பிரிவுகளும் கடந்து
தமிழகம் முழுக்க அவர் ஏற்றுக்கொள்றாங்க. கண்டிப்பா சார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதற்கு பின்பு வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. தொண்டர்கள் அதிகப்படியான வரவேற்பை வந்து எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கு. ஆனா மக்கள் முதல்வரா இவரை ஏற்பாங்களா 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏற்கிறதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? இல்ல, வேற இங்க தமிழ்நாட்டுல வேற யாரு அரசியலுக்கு வர்றா சொல்லுங்க? 2026 விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது. நான் சொல்றேன், 2026 சேகுவேராவும் பெடல் கேஸ்ட்ரோவும் இல்ல ஸ்டாலினுமா நிக்கிறாங்க. விஜய் நிக்கிறாருன்னா, விஜய் இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் இருந்து அவர் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாரு. சூர்யா எவ்வளோ நன்மை செய்கிறாரு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கொடுக்குறாரு, எவ்வளோ பேர் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறாங்க. ஏதாவது ஒன்று விஜய் செஞ்சார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை பண்ணாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களே பார்ப்போம். பெரிய அளவுல வெளியில தெரியல சார். ஆனா அதாவது 2010 இருந்து களத்துல விஜய் அவர்களும் இருக்கிறதா தானே சார் சொல்லப்படுகிறது. யார் சொல்றா? மக்கள், அவர்கள் கட்சியினர்கள். நம்ம ஊடகவியல நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் முழுக்க முழுக்க ஒரு பர்சனல் லைஃப்ல தான் இவ்வளவு நாளா இருந்தாரு. இன்னைக்கு அனிதா போராட்டம் பண்ணாரு விஜய் அவர்கள். அதாங்க, ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகுதான் அவர் அரசியலை பத்தியே கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னால அவங்க தந்தை அவர் அரசியல் கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அவர் வரவே இல்லையே. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்பெல்லாம் கை கட்டி தான் அவர் வீடியோ வெளியிட்டார். எவ்வளோ பிரச்சனை ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும், கருணாநிதி இருந்த வரைக்கும் ஒரு வாயை திறக்கல. அப்போ இவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு, நமக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு இவர் வர்றாரு அப்படின்னு சொன்னோன்னா உடனே பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் தூக்கி வீசிட்டு இவருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு? இவர் மக்களுக்காக ஏதாவது பேசிட்டு இருக்கிறார். அதாவது மக்களுக்காக ஒருத்தன் பேசணும் அப்படின்னா அவனுக்கு பதவியோ பணமோ அதிகாரமோ பிரபலமோ எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக பேசுவான். அப்படிப்பட்டவர்கள் தான் தலைவர்கள். இவர் நல்லா அந்த கரியரில் உச்சத்துக்கு போயிட்டாரு, நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு, 500 கோடி ரூபாய் சம்பளத்தை அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாருங்க. 500 கோடியை எப்படி, 5000 கோடியை எப்படி சம்பாதிக்கிறது, 50,000 கோடி எப்படி சம்பாதிக்கிறது, 5 லட்சம் கோடி எப்படி சம்பாதிக்கிறது. அவர் எங்க பேசுறாரு? ஊழலை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் விஜய் பேசல. நான் அதுவும் கேட்கிறேன், ஊழலை எதிர்த்து விஜய் ஏதாவது பேசியிருக்கிறாரா? இந்த 2 கட்சிகள் ஊழல் கட்சிகள், வழக்கமா சீமான் பேசுறாரு, விஜயகாந்த் பேசினாரு, 2 பேர் ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? திமுக கொள்கை எதிரிங்கிறாரு. என்ன கொள்கைன்னே தெரியல. அரசியல் எதிரி பிஜேபிங்கிறாரு. ஆமா, அரசியல் எதிரி திமுக, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபிங்கிறாரு. இவர் ஊழல்ங்கிற வார்த்தை இவர் எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறாரா? ஏன்னா பயன்படுத்த மாட்டார். ஏன்னா இவரே அதுக்கு தான் வராரு. அங்க சினிமால லிமிட்டேஷன் ஆயிடுச்சு. சினிமா இப்போ முழுக்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தான் போயிட்டு இருக்கு. 1000 கோடி 500 கோடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே சம்பாதிக்கிறது படாத வேலை பட்டுட்டு இருக்காங்க, காசை போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல். சரிங்களா? இதை விட ஒரு பெரிய பாலிவுட் இதை விட ஒரு பெரிய ஃபீல்டு. அங்கே போக முடியாது. அங்கே போனால் அங்கே பெருசாக வாய்ப்புகள் இல்லை. ஹாலிவுட்டுக்கு போக முடியாது. அப்போ தமிழ் சினிமாங்கிறது ஒரு சின்ன வட்டாரம் தான். 5 கோடி ஆடியன்ஸ் உள்ள ஒரு சின்ன ஒரு இது. இப்போ இதற்குள்ளே அவர் வளர்ந்துட்டார். இப்போ அடுத்த லெவல் அவர் யோசிக்கிறார். நம்ம எப்படி அடுத்த இன்னும் பல கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிக்கிறது என்ன வழின்னா, அரசியல்வாதிகள் நல்லா ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. அப்படித்தான் அவர் வராதே தவிர அவருக்கு மக்கள் மீதெல்லாம் எந்த விதமான இது இல்லை. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஏதாவது ஒரு மக்களுக்கான ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரான்னு பாருங்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரா? சொல்றது இல்லை. சாராய கடைகள்லாம் நான் மூடுவேன் சொல்றாரா? சொல்லலை. போதைப் பொருள்கள்லாம் நான் வந்தேன்னா ஒரே கையெழுத்துல, அன்புமணி கூட சொன்னார், நான் வந்தேன்னா ஒரே கையெழுத்து டாஸ்மார்க் மூடுவேன்னு. இவர் அது கூட சொல்லல சார். போதை கலாச்சாரத்தை எல்லாம் அழிப்பேன்னு சொல்லியிருக்காரே சார். அவரை எக்ஸாக்டா பின் பண்ணி சொல்லுங்களே பார்ப்போம். நான் வந்தேன்னா மது விலக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுங்களே பார்ப்போம். சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கே அது பிரச்சனை ஆயிரும் நைட்டு 6 மணிக்கு மேலே. அதனால் அவர் அதை சொல்ல மாட்டார். அதே போல் லாட்ரி சீட்டுகள் இப்போ இல்லை, இப்போ ஆன்லைனில் சூதாட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார, சொல்ல மாட்டார். பொதுவாக தான் அவர் பேசுவார் விஜய். ஏன்னா அவர் வர்றதே சம்பாதிக்கத்தான் வர்றாரு. அதனால் அவர் ஒரு பெரிய மாற்று. அதனால் எடப்பாடிக்கு பிரச்சனை, ஸ்டாலினுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் வகையாக இல்லை. அடுத்ததாக போட்டியில் இருப்பவர் ஸ்டாலின். அவர் 5 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் எவ்வளவோ கிட்டத்தட்ட எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றலை. மக்கள்கிட்ட ஆன்டி இன்குபன்சி இருக்குது, ஆட்சிக்கு எதிரான அலை இருக்குது. இதெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். திமுகவுடைய சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்கள் பற்றியும் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.